ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில மிக தீவிரமாக பிரச்சாரம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பா டி நகர் தொகுதியில எப்படி பிரச்சாரம் நடைபெற்று வருது அப்படிங்கிறது நேரடியா பேசலாம். சார் வணக்கம். எல்லா கட்சிகளும் பரபரப்பா இருக்கிறது போல திமுக ரொம்ப தீவிரமா பணியாற்றிட்டு வர்றீங்க. எப்படி இருக்கு டி நகரினுடைய சூழல் எப்படி இருக்கு? டி நகர் சூழ்நிலை ரொம்ப நல்லா இருக்கு. இங்க எந்த பிரச்சனையும் இல்லை, நீட்டா போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் கேம்பெயின்ல எந்த பிரச்சனையும் நடக்கல. மக்களும் எந்த ஒரு குறையோ இல்லை, சின்ன சின்ன குறை சொல்லுவாங்க, தண்ணி வரல அது இதுன்ட்டு. மேஜரான எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. அதுலேயே அவங்க எல்லாமே ஹாப்பி. இன்னும் தலைவர் மகளிருக்கு 2000 ரூபா தர போறாரு. அதில் இன்னும் ஹாப்பி. எல்லாம் நிற்கிறாங்க, பின்னாடி மகளிர் எல்லாம் நிற்கிறாங்க, எல்லாரும் ஹாப்பி. அது முக்கியமாக அந்த 8000 ரூபா கூப்பன் அவங்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்கலான்னு ரெட்டிப்பு மகிழ்ச்சி எல்லாருக்கும். போக்குவரத்து நெரிசல் மட்டும்தான் இப்போ குறைகளாக இருக்குது. அது சிஎம்ஆர்எல் வேலை நடந்துட்டு இருக்கு வடபழனி ஃபுல்லாகவே. இந்த வேலை ஒரு 2 வருடங்களில் முடிவெட்ட பின் டி நகர் நீட் அண்ட் கிளீன் சிட்டியாக மாறிடும். அதில் எந்த ஒரு ஐயமும் தேவையில்லை. ஓட்டு பொறுத்த வரைக்கும் குறைந்தது 10,000 ஓட்டுக்கு மேல் தான் டி நகரில் திமுக வெற்றி பெறும். இப்போ கடந்த தேர்தலில் ரொம்ப நெக் டு நெக் தான் தேர்தல் வெற்றி அப்படி இருந்துச்சு. இந்த வாட்டி 4 முனை போட்டி அப்படிங்கிறது இன்னும் சவாலா இருக்குமா, இல்லை உங்களுக்கு சாதகமா இருக்குன்னு பாக்குறீங்களா? இல்லை, இதெல்லாம் இங்கே டி நகரை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே டிஎம்கே தான். இங்கே டிவிகேக்கு என்டிஏகே எல்லாம் வேலை கிடையாது. ஏன்னா அவங்களுக்குள்ள யாரு அதிக பர்சன்டேஜ் வாங்குறாங்கன்ற போட்டியை தவிர போட்டி அவங்களுக்குள்ள தான். எங்களுக்கு தான் போட்டி. ஆனால் இந்த போட்டியில் போன வாட்டி கம்மியில் தான் வாங்கணும், உண்மைதான். அப்போ நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம், மக்கள் நம்பினாங்க, ஓட்டு போட்டாங்க. அந்த வாக்குறுதியை இப்போ காப்பாற்றிக்கிறோம். அதனால பயனாளிகள் அதிகமாக இருக்காங்க. இன்னொன்று பிரிட்ஜு கட்டி இருக்கும். டி நகரில் போக்குவரத்து உஸ்மான் ரோட்ல பெருசாக குறைஞ்சிருக்கு. வணிகர்கள் ஹாப்பியாக இருக்கிறாங்க, மகளிர் நிம்மதியாக இருக்கிறாங்க. இப்போ லாஸ்ட்டாக இந்த 2000 ரூபா 5 மாதம் 2 மாதம் சேர்த்தும் 5000 ரூபா போட்டிருக்காரு. இப்போ அடுத்த ஆட்சி வந்ததும் 2.0 2000 ரூபாய் தரேன்னு சொல்லிக்கிறாரு. மாணவர்களுக்கு 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் உயர்த்தி இருக்காரு கல்லூரி போகிற மாணவிகளுக்கு. எனவே கண்டிப்பாக இந்த வாட்டி, அதனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன், 10,000 ஓட்டுக்கு மேலே தான் திமுக வெற்றி பெறும். குறிப்பா சட்டமன்றத்தில் அன்பழகன் அவர் பேசும்பொழுது ஒரு முக்கியமா கவனமா இருக்கும், அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுவாரு. அந்த ரெகக்னேஷன் பண்றாங்களா மக்கள் கிட்ட? அப்பாவுடைய நினைவுகள் எப்படி இருக்கு? இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அவங்க நான் அன்பழகனோட பையனாக தான் பார்க்குறாங்க, தவிர இன்னும் என்ன ராஜாவா யாரும் ஏற்றுக்கல. ஆமாம், அது இதுக்கு மேலே இந்த 5 வருஷம் நான் பண்ண போகிற வேலையை தான் அப்பா அவரோட பையன் கரெக்டாக பண்ணுறாருப்பான்னு சொல்லுவாங்க. அதுக்கான வாய்ப்பு தான் தலைவர் அவர்கள் இப்போ எனக்கு கொடுத்துருக்காரு. அவருடைய போல்னஸ் உங்ககிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது, ரொம்ப ஸ்ட்ராங்கா. ஏன்னா நான் இப்போ இருக்கிறது ஆளுங்கட்சி திமுகவில் இருக்கிறேன். இப்போ நாங்கள் பண்ணுறது நல்லதாக தான் இருந்து சொல்லிட்டு இருக்க முடியும். இதே அவர் இருக்கும்போது எதிர்கட்சியில் இருந்தார், அப்போ என்னோட கோவம், என்னோட ஆக்ரோஷன்றது அப்போ தெரிஞ்சிருக்கும். இப்போ குறிப்பா என்ன ஆனந்த் எல்லாம் நிக்கிறாரு இல்லையா, டிவிகேல இருந்து, அதே போல சத்யா அவங்களும் நிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய பிரச்சாரம் எல்லாம் கவனிச்சுங்களா, இல்ல உங்களுடைய பிரச்சாரம் தான் அதிகமா இருக்குன்னு பாக்குறீங்களா? இல்லை, பிரச்சாரம் தேர்தல் வந்துட்டா எல்லாரும் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதில் இவங்க அதிகமாக பண்ணாங்க, இவங்க கம்மியாக பண்ணாங்க, இதெல்லாம் உண்மையாக நிற்கிறாங்க. நமக்கு தோழமை கட்சி அனைவரும் இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா அது எங்களோட ஒற்றுமை. இந்த என்ன ஆனந்த் புஸ்ரி ஆனந்த் சொல்றீங்க, அவர் ஊர் ஃபர்ஸ்ட் டி நகர் எங்கே இருக்குதுன்னு அவர் தெரியுங்களா? இப்போதான் வாடகை வீடு எடுத்துருக்காரு கேள்விப்பட்டேன். அவர் பாண்டிச்சேரியில் எம்எல்ஏ இருந்தார், ஊருக்கே தெரியும். அவருக்கும் டி நகருக்கும் ஃபர்ஸ்ட் சம்மந்தமே இல்லை. டி நகரில் மொத்தம் எத்தனை தெரு இருக்குது, அது கூட நாங்கள் எத்தனை பிரிட்ஜு இருக்குதுன்னு மட்டும் சொல்லுங்க. டி நகரில் சிஎம்ஆர் வேலை எப்போ முடியும்னு கேளுங்க. டி நகரில் இப்போ டி நகரில் பஸ் ஸ்டாண்டு இருக்குது. அந்த ஒரு பஸ் ஸ்டாண்டில் டி நகர்லேருந்து அதிகமாக எந்த ஏரியாவுக்கு பஸ்ஸு போகுதுன்னு கேளுங்க. எதுவுமே தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் டிவிகே அண்ணன் இட்டுக்குன்னு வருவார், இட்டுக்குன்னு போடுவார். அது மட்டும்தான் அவருக்கு தெரியுமே தவிர இந்த டி நகர் மக்கள் அவர் ஸ்டைலே அவரை பொத்திக்கின்னு போக சொல்லுவாங்க. ஆனா இப்ப அவர் ஒரு சீரியஸான அலிகேஷன் சொல்றாரு, எல்லா கடைகள்லயும் மாமூல் வாங்குறாங்க, நான் வந்தா அதை கண்ட்ரோல் பண்ணிடுவோம்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா அது உண்மையா? கவுன்சிலர் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருமே மாமூல் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. குறிப்பா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவங்களுடைய மகளும் டிவிகேக்கு ஆதரவா சேர்ந்திருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இப்போ கடந்த 5 ஆண்டுகள் மாமூல் நடந்திருக்குதுன்னு சொன்னா அப்போ யார் எம்எல்ஏ வந்தது? அவங்க அப்பா தானே எம்எல்ஏ வந்தாரு. அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அவங்க விட்டு கொடுத்தாலும். ஏன்னா திமுக ஆட்சி கரெக்டாக நடந்திருந்தது. வணிகர்கள் கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வெண்டிங் கமிட்டி போட்டு கார்பரேஷன்ல நேர்மையாக தேர்தல் நடத்தி வெண்டிங் கமிட்டியில் உறுப்பினர் தேர்ந்தெடுத்து நடைபாதை வியாபாரிகள் ஒழுங்குபடுத்தி, இல்லைன்னா அந்த பிரிட்ஜு கீழே இவ்வளோ நீட்டாக இன்னைக்கு வேலை நடந்திருக்காது. எனவே எங்கள் ஆட்சியை நான் குறை சொல்ல விரும்பவில்லை. நான் ஜெயராமனுடைய பேரன், அன்பனுடைய மகன். அதனால என்னைக்குமே நீங்க அந்த மாதிரி மாமூல் வாங்குறது, இது வாங்குறதுலாம் எங்கேயா ஒரு இடத்துல நடக்கும். அது எல்லா ஆட்சியிலுமே நடக்கும்.
அதெல்லாம் யாரையும் தடுக்க முடியாது. லோக்கல் சின்ன 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 ரவுடிங்க அந்த மாதிரி இருப்பாங்க. அதுதான் நீங்க பழைய சினிமாவில் பார்த்துருப்பீங்க, ரவுடி மாமூல் வாங்க. அதெல்லாம் இன்னைக்கு எங்கேயுமே நடக்கல. காசு கொடுத்து தான் வியாபாரம் பண்ணுன்ற கட்டாயமும் எங்கேயும் கிடையாது. ஓகே, தேங்க்யூ, நன்றி.